ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணதை பற்றி தான் பார்க்க போகிறீங்க. என்னுடைய சென்னை கஸ்டமர் என்ன பண்ணாங்கன்னா, இந்த முறை 2 கவுனுக்கான மெட்டீரியல் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஒன்று வந்து காட்டனில் இருக்குது, இன்னொன்று வந்து வேறு ஒரு நேம் சொன்னாங்க, உண்மையாக எனக்கு தெரியல. பட் அது வந்து கிரேப் சில்க் மாதிரி சம்திங் லைட்டாக ஷைனிங் உள்ளது. இது வந்து காட்டனில் இருக்கும். இந்த இதில் வந்து நான் ஒரு கவுன் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணி தரணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஓகே சொல்லிட்டேன். இதான் அந்த கவுனுக்கான மெட்டீரியல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதில் நான் உங்களுக்கு வந்து ஃப்ராக் ஸ்டிச் பண்ணோம். இது வந்து உங்களுக்கு வந்து காட்டனும் போது நான் என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த டாப்பில் மட்டும் லைட்டாக பஃப் வைக்கிற மாதிரி. நீங்கள் ஹோல் பஃப் வச்சிங்கன்னா அது நல்லா இருக்காது. ஸோ வந்து உங்களுக்கு டாப்பில் மட்டும் வச்சிங்கன்னா உங்களுக்கு காட்டனுங்கிறதுனால பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி நான் சஜஸ்ட் பண்ணேன். ஸோ அவங்க ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த கிளாத்தில் நான் ஒரு ஃப்ராக் ஸ்டிச் பண்ணதை நீங்கள் பார்ப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கிளாத் தாங்க ரியலி இது வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று வந்து ஷைனிங்காகவும் இருக்கும். இது நீங்கள் வந்து இதில் வந்து நான் வந்து என்ன சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த கிளாத்தில் நீங்கள் ஒரு கவுனோ இல்லை வேறு ஏதாவது மெட்டீரியல் ஸ்டிச் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த கலரில் ஒரு ஷால் போட்டிங்கன்னா, உண்மையாக சொல்கிறேன், இது செம்ம ரிச்சாக தெரியுங்க. நான் அதோட ஷைனிங் அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு உண்மையாகவே பிடிச்சிருக்கு. இந்த மாதிரி நானும் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். எதனால் அப்படின்னா, இந்த மெட்டீரியல் வந்து செம்ம சாஃப்ட், நல்லாயிருக்கும் உண்மையாகவே. ஸோ நம்ம வந்து ட்ரை பண்ணுவோம். இந்த மெட்டீரியலுக்கும் அந்த மெட்டீரியலுக்கும் நான் ஃப்ராக் ஸ்டிச் பண்ணோம். ஃபஸ்ட்டு நான் அதை கொடுத்துருவேன். பட் இதுக்கு மட்டும் நான் கொஞ்சம் லேட்டாக கொடுப்பேன். ஓகேவா? இதுக்கான வீடியோ நீங்கள் பாய். இந்த காட்டன் சொல்லியிருந்தேன் தெரியுமா, காட்டனுடைய பஃப் சீரம், அதாவது ஹேண்ட் இப்படி வந்துடும். இது வந்து ஷோல்டர் பக்கம், இதுதான் அந்த பஃப் இப்படி வச்சு வந்து ஹேண்ட். நான் சொன்ன மாதிரியே அந்த ஃப்ராகை ஸ்டிச் பண்ணிட்டேன். ஒன்று வந்து நேற்று அவங்களுக்கு நான் போட்டு காட்டினாங்க. அப்போதைக்கு உண்மையாக சொல்ல ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதோட பிக்கி நான் உங்களுக்கு அதில் அட்டாச் பண்ணேன். ஓகேவா? இது வந்து நான் இன்னொரு ஃபேப்ரிக் சொன்னேன் தெரியுமா. பட் நீங்கள் எப்போதுமே ஒரு கிளாத்தை இந்த மாதிரி பார்க்கும்போது அது வித்தியாசமாக தான், தட் மீன்ஸ் அவ்வளோ அழகாக ப்ரெசன்டேஷன் தெரியாது. பட் போடும்போது உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்கும். இது எப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் லைட்டாக விட்டு காட்டுறேன். இந்த இடத்துல வந்து லைட்டாக பஃப் வச்சுருப்பேன். ஸோ பஃப் வந்து போடும்போது தெரியும். இன்னொன்று எலாஸ்டிக் மாடல் இருக்குது தெரியுமா, இப்படி தான். உண்மையாக சொல்கிறேன், இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன். அவங்க போடும்போது சப்போஸ் என்னால் முடிஞ்சதுன்னா நான் அதில் வந்து உங்களுக்கு ஒரு பிக் கொடுப்பேன். எப்படி இருக்குது ஃப்ராக்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.